ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மந்த்ஸ் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணி. இப்ப எக்ஸாம் வந்து ரொம்ப தூரமா இருக்குன்றதுனால, யாரும் தமிழ்ல இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ பார்க்காம அப்படியே விட்டுறாதீங்க. டைம் கிடைக்கிறப்பலாம் அத கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துருங்க. ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழமொழி 400ல 81லேருந்து 95 வரைக்கும் ஒரு 15 வந்து நம்ம இப்ப பார்ப்போம். ஆல்ரெடி பேட்ச்ல இருக்கவங்களுக்கு 80 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 15 வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? பழமொழி 400 பொறுத்தவரைக்கும் 3 டைப்ஸா நம்ம பிரிச்சு அத வந்து நம்ம மெமரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டா அந்த பழமொழி, அதோடைய பொருள். அத கான்செப்ட் வைஸா நம்ம படிச்சாலே அப்படியே புரிஞ்சிரும். அது ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி இருக்கும். அதுக்கான பொருள் இருக்குல்ல. இந்த 2த்துலயுமே தொடர்பா இருக்கக்கூடிய சேம் வேர்ட் வந்து நமக்கு இங்க கனெக்ட் ஆகும். அந்த 2 வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கும். அத வச்சு நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ண முடியும். 3வது கேட்டகரி தான் நம்ம ஷார்ட்கட்ஸ்ல படிக்கிறது. அப்ப இந்த 3 கேட்டகரி தான் மொத்தம் இருக்கு. அந்த 3 ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இத ஈஸியா என்ன பண்ண போறோம்னா, மனப்பாடம் பண்ண போறோம். இது மாதிரி தான் இருக்கக்கூடிய 400மே நம்ம வந்து படிப்போம். ஏற்கனவே 80ம் இந்த மாதிரி ஒரு கேட்டகரில தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்ப 81 பாருங்க. "உரைத்தால் உரை பெறுதல் உண்டு" அப்படின்றது பழமொழி. பொருள் பார்த்தீங்கன்னா, "இகழ்வான் இகழப்படுவான்" அப்படின்னு இருக்கு. மீனிங் நமக்கு புரியுது. அதாவது இப்ப நீங்க இன்னைக்கு ஒருத்தவங்கள தேவையில்லாம திட்டுனீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்கள யாராச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாம திட்டுவாங்க. இது நமக்கு பேசிக்கா பொருள் புரியுது. பட் எக்ஸாம் ஹால்ல இத படிச்சு பார்த்து இத எடுக்க முடியுமான்னு கேட்டா, கொஞ்சம் டவுட் தான். அதனால என்ன பண்றோம்னா, இந்த உரைத்தாள் அப்படின்னு இருக்குல்ல, அத வந்து சேஞ்ச் பண்றோம். எப்படின்னா, நீங்க யாரையாச்சும் தவறா உரைத்தால், உரைத்தால்னா சொல்றதா? அப்போ நீங்க யாரையாச்சும் தவறா உரைத்தால், மறுபடியும் உங்கள யாராச்சும் தவறா உரைப்பாங்க. அப்போ தவறா உரைக்கிறதுனா என்ன அர்த்தம்? இகழ்றது. கரெக்ட்டா? திட்டுறது. அப்ப நீங்க யாரையாச்சும் தவறா இகழ்றீங்க அப்படின்னா, உரைத்தால் அப்படின்னா, மறுபடியும் உங்கள யாராச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா, திட்டுவாங்க அப்படின்றது ஈஸியா நமக்கு புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுலருந்து என்ன பண்றோம்னா, உரைத்தால்னு ஒரு பழமொழி ஸ்டார்ட் ஆச்சுனாலே, நாம எக்ஸ்ட்ராவா என்ன வேர்ட் ஆட் பண்றோம்னா, தவறா உரைத்தால். யாரையாச்சும் நம்ம தவறா உரைத்தால், மறுபடியும் நம்மளே யாராச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா, இகழ்வாங்க அப்படின்ற மாரி அந்த கான்செப்ட்ட வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் ஆட் பண்ணி இத ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா, இத எடுத்துற முடியும். ஓகேங்களா? இப்ப அடுத்து பாருங்க. "உரையார் இழித்தக்க காணீர் கணா" இது வந்து பழமொழி. ஓகேங்களா? இப்ப இந்த பழமொழிக்கான ஃபுல் பொருள் படிக்கணும்னா, நீங்க புக்ல படிச்சுக்கலாம். நமக்கு எக்ஸாம்க்கு அதெல்லாம் வேண்டாம். பழமொழி குடுத்தா பொருள் எடுக்க போறோம். அவ்வளோதான். அப்போ "உரையார் இழித்தக்க காணீர் கணான்றது பழமொழி. இப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா, "நண்பரை பழித்தல் கூடாது." இந்த டயலாக் குடுத்தா, இந்த பழமொழி குடுத்தா இந்த ஆன்சர் எடுக்க போறோம். அவ்வளோதான். இப்ப இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 கீவேர்டு மட்டும் எடுத்துக்க போறோம். என்னதுன்னா, இழித்தக்க அப்படின்னு இருக்கா? இழித்தக்கனா தவறான ஒரு செயல்னு எடுத்துக்கலாமா? தேவையில்லாத ஒரு செயல். கணா அப்படின்னா கனவுன்னு நமக்கு தெரியும். கரெக்ட்டா? இப்ப இந்த ஆன்சரோட எப்படி கனெக்ட் பண்றோம்னா, எப்படிப்பட்ட நண்பர நம்ம பழித்தல் கூடாது. பழித்தல் கூடாதுன்னா, தேவையில்லாம அவங்ககிட்ட நம்ம பகை ஏற்படுத்திக்க கூடாது. அப்படின்றது புரியுதா? அப்ப எப்படிப்பட்ட நண்பர் கூட நம்ம பழிச்சுக்க கூடாதுன்னா, இழித்தக்க கணா. இது 2 தானே நமக்கான கீவேர்டு. கணானா கனவுன்னு தெரியும்ல. அப்போ கனவுல கூட நமக்கு இழிவான செயல செய்ய நினைக்காத ஒரு நண்பர் இருப்பார்ல, அப்படிப்பட்ட நண்பர தான் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பழித்தல் கூடாது அப்படின்ற மாரி நாமளே மைண்ட்ல வச்சுக்கிறோம். நம்மளோட 2 கீவேர்டு கணா 1, இழித்தக்க 1. ஆன்சர்லேருந்து நண்பரை பழித்தல் கூடாது அப்படின்னு நாமளா எடுத்துக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா கனவுல கூட நமக்கு தப்பா நினைக்காத ஒரு ஃப்ரெண்டு. அவன நம்ம பழிச்சுக்கலாமா? பழித்தல் கூடாது அப்படின்ற மாரி கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. "உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர்" இது ஒரு பழமொழி. ஓகேங்களா? இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, "முறையாகவே எதனையும் ஆராய்ந்து செய்க." இது ஆன்சர். ஓகேவா? அப்ப இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, சயின்டிஸ்ட்டோட வேலை என்ன? ஒரு பொருள் இதுவரைக்கும் உலகத்திலே இருக்காது. உலகத்திலே இல்லாத ஒரு பொருள நம்மளுடைய ஒரு நன்மைக்காக அத முறையாக ஆராய்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து கண்டுபிடிப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இதான் ஒரு சயின்டிஸ்ட்டோட வேலை. அத எடுத்துட்டு வந்து இத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். உலகினுள் இதுல நமக்கான கீவேர்டு உலகினுள் இல்லை அப்படின்றத நமக்கான கீவேர்டு. அதாவது உலகத்திலே அந்த பொருள் வந்து இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, சயின்டிஸ்ட்லாம் முறையா ஒரு லேப்ல உட்காந்து அத ஆராய்ச்சி செஞ்சு அத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு தண்ணீல போற மாரி இப்ப நம்ம பைக்லாம் இருக்குன்னா, நம்மளுடைய புழக்கத்துல அது இல்ல. இப்ப தண்ணீல போற மாரி ஒரு பைக்கு உலகத்திலே இல்ல. வேணும்னா இதுக்கப்புறம் யாராச்சும் முறையா ஆராய்ச்சி செஞ்சு, நம்ம எல்லாருடைய மக்களுடைய பயன்பாட்டுக்கு வேணும்னா எடுத்துட்டு வரலாம். அந்த மாரி சொல்ல வரேன். இத நம்ம அப்படிதான் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, இது ஞாபகம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. "உலக்கை மேல் காக்கை." இப்ப இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, அளவற்ற ஆசைப்படுபவர் அப்படின்னு இருக்கா? இதெல்லாம் ஈஸி தான். இப்ப இந்த காக்கை என்ன பண்ணியிருக்குன்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த உலக்கைய வச்சு இடிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா, நமக்கு நெறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போகும். ஆனா அங்க போறதுனால பெருசா யூஸ் இல்லன்னு அதுக்கே தெரியும். அப்ப இருக்கிறத விட நம்ம எக்ஸ்ட்ரா போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா அந்த காக்கா வந்து ஆசைப்பட்டுருக்கும். அத வச்சு நமக்கு உவமைக்காக இது சொல்றாங்க. மத்தபடி இது ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா?
அப்போ உலக்கை மேல் காக்கை அப்படின்னா ஸ்ட்ரைட்டா அந்த உலக்க மேல உட்காந்துட்டா நமக்கு நிறைய வந்து தானியம் எல்லாம் கிடைக்கும், ஈஸியா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த காக்கா நினைக்கும். ஆனா அப்படிலாம் அதுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லைன்றது அங்க போறப்பதான் அதுக்கு தெரியும். அப்ப அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டோம்னா இருக்கிறது கூட அந்த காக்காய்க்கு சும்மா போலான்னு வச்சிருந்துருப்பாங்க, அது கூட அது கிடைக்காம போயிடும். அப்போ அளவில்லாம ஆசைப்பட்டோம்னா எதுவுமே இல்லாம போயிடும்ன்றதா இதுக்கான பொருள். இது நம்ம இந்த காக்கையை வச்சு யோசிச்சாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது ஈஸியான ஒண்ணுதான், பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, இதெல்லாம் சும்மா நம்ம கான்செப்ட்லயே படிக்கிறது தான். அதாவது உவர்நிலம் உட்கொதிக்குமாறுன்றது பழமொழி. பொருள் பாத்தீங்கன்னா பகைவனை அன்பால் வசமாக்க முடியாது. இது நார்மல் பேசிக் கான்செப்ட் தான். அதாவது ஒன்ஸ் நம்ம கிட்ட ஒருத்தவங்க சண்டை போட்டு பகையாளியா மாறிட்டாங்கன்னா திரும்ப நீங்க வந்து பரவாயில்ல நம்ம விட்டு கொடுத்து போலான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எவ்வளவு நல்லது பண்ணாலும் சரி, அந்த பகைவனை உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திரும்ப மாத்த முடியாது. ஒன்ஸ் அவன் நம்ம கிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப நீங்க எவ்வளவுதான் நினைச்சாலும் அவங்கள மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இதுக்கு ஓமையா தான் என்ன சொல்றாங்கன்னா, உவர் நிலம்னா நமக்கு எதுவுமே விளையாத ஒரு நிலம் அப்படின்றது நமக்கு தெரியுமா? அப்போ உவர் நிலத்துல நீங்க எவ்வளவுதான் தண்ணீர் பாய்ச்சிட்டு அதுல நீங்க வந்து விளைய வைக்கிறதுக்காக எவ்வளவு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன யூஸ் பண்ணாலும் சரி, அதுல எதுவுமே விளையாது. காரணம் என்னன்னா, உவர் நிலத்துல மேல சரி பண்றது முக்கியம் கிடையாது. அதுல ஏற்கனவே அதோடைய அடிப்பகுதியில நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதனாலதான் அதுல எதுவுமே விளையறது இல்லை. அதே மாதிரிதான் பகைவனுடைய மனசை நம்ம வெளியில இருந்து எவ்வளவு செயல்படுத்துன்னு நினைச்சாலும் அவங்க ஆல்ரெடி உள்ள நம்ம மேல இன்னும் கோவத்தில் தான் இருக்காங்க. அதனால எப்படியோ ஒரு ஓர் நிலம் வந்து உள்ள இருக்கக்கூடிய தன்மை மாறாதோ அதே மாதிரிதான் பகைவனுடைய தன்மையும் உள்ள இருந்து மாறாது. நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த பகைவனை நமக்கு பிடிச்ச மாதிரி திரும்ப மாத்த முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. இது பேசிக்கா படிச்சாலே புரியும். இந்த ஓர் நிலத்தையும் இந்த பகைவனையும் வச்சு நம்ம பார்த்தாலே ஈஸியா புரிஞ்சிடும். இதுக்கு ஷார்ட்கட்லாம் தேவையில்ல, அப்படியே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கோவாதார்க்கு ஈத்ததையெல்லாம் இழவு. இப்போ இதுக்கான பொருள் ஈஸி தான். கீழ் மக்களுக்கு செய்த உதவி. இப்போ இந்த இடத்துல உதவின்ற பொருளும் இங்க ஈதல்னா உதவி நமக்கு தெரியும். அப்ப இந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் இங்க சேமா வந்துருச்சு. அப்ப இது பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல வராங்கன்றதும் நமக்கே தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இழவுன்னு வந்துருச்சு. அப்போ ஹெல்ப் பண்ணதெல்லாம் வேஸ்ட்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப யாருக்கு ஹெல்ப் பண்றது வேஸ்டா மாறும்? ஒரு கீழ் மக்களுக்கு ஹெல்ப் பண்றது வேஸ்டா மாறும். ஏன்னா அவங்க தான் நம்ம செஞ்ச உதவியை ஞாபகமே வச்சுக்க மாட்டாங்கல்ல. அப்ப யாருக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி வந்து ஈதல் வந்து இழவு அப்படின்னா வேஸ்ட்னா, கீழ் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி வந்து வேஸ்ட். ஏன்னா அவங்க வந்து அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்றது பேசிக்கான பொருள். இங்கேயும் ஈதல் இருக்கு, இங்கேயும் உதவி இருக்கு, இங்க இழவுன்னு சொல்லிட்டாங்க, அப்ப வேஸ்ட்னு அர்த்தம். யாருக்கு செய்யறதுனா கீழ் மக்களுக்கு செய்யக்கூடிய ஹெல்ப் வேஸ்ட் தான் அப்படின்றது நமக்கு பொருள். கரெக்டுங்களா? இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் வேணாம், ஈஸியா புரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம். இது ரொம்ப ஈஸி. ஆன்சர் பாத்தீங்கன்னா கள்ளத்தை முகத்திலே காணலாம். இங்கேயும் இப்ப முகம்னு இருக்கு, இங்கேயும் முகம்னு இருக்கு. அப்போ கொஸ்டின்ல ஆன்சர் ரெண்டுத்திலுமே சேமா இருக்கும். மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது ரொம்ப ஈஸியா மாறிடும். இதுல என்ன சொல்ல வராங்க நமக்கே தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இது. இதுக்கும் பெருசா தேவைப்படாது. இதுல நம்ம என்ன ஷார்ட்கட் பார்த்திருக்கோம்னா, உரைத்தால்னு வந்துச்சுன்னா தவறா உரைத்தா, அப்ப யாராவது நம்ம வந்து தப்பா பேசினா நம்மள யாராச்சும் தப்பா பேசுவாங்க, அது ஒண்ணு பார்த்தோம். எந்த மாதிரி ஃப்ரெண்டை நம்ம பழிச்சிக்க கூடாதுன்னா, கனவுல கூட நமக்கு இழிவான செயலை செய்யக்கூடாத ஃப்ரெண்டை நம்ம பழிச்சிக்க கூடாது, அது ஒன்று பார்த்தோம். உலகத்திலே இல்லாத ஒரு பொருளை தான் முறையாக ஆராய்ச்சி செஞ்சு நம்ம கண்டுபிடிப்போம், அது ஒன்று பார்த்தோம். ரிமைனிங் பார்த்தது எதுவுமே அந்த அளவுக்கு ஷார்ட்கட்லாம் இல்லை, ஈஸியாக புரிஞ்சுக்கிறது தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உள்ளிருந்து அச்சாணி தாம் கழிக்குமாறு அப்படின்னு இருக்குங்களா? இதுக்கான பொருள் கீழோருக்கு உபதேசிப்பதும் ஆபத்து. இதுக்கான பொருள் நீங்க இதுல படிச்சீங்கன்னா புரியும். என்ன சொல்ல வருவாங்கன்னா, அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாருக்கு அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம், இல்ல யாரோ ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கே நம்ம அட்வைஸ் பண்றது எதுக்கு ஓமையா சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு தேர்ல போயிட்டு இருக்கும் பொழுது அந்த தேருடைய அச்சாணிய நீங்களே கழட்டிட்டீங்கன்னா தேர் கீழே விழுந்துரும். அதுக்கு சமம் தான் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கே நீங்க அட்வைஸ் பண்றது அப்படின்ற மாதிரி இதுல சொல்ல வருவாங்க. நமக்கு இப்ப அதெல்லாம் எக்ஸாம்ல ஞாபகமான்னு கேட்டா தெரியாது. ஸோ இதுல இருந்து 2 கீவேர்டு எடுக்கிறோம். ஒன்னு அச்சாணி, இந்த வார்த்தை வர மாதிரி இந்த பழமொழி தான் இருக்கு. அடுத்து உபதேசிப்பதுன்னா அட்வைஸ் பண்றது, நமக்கே தெரியும். கரெக்டுங்களா? இப்ப இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம்ல, யாராச்சும் அட்வைஸ் எல்லாம் பண்ணா நமக்கு ரொம்ப பிடிக்காது. அப்ப நாம என்ன பண்றோம்னா, யாராச்சும் நம்ம கிட்ட அட்வைஸ் பண்ண வர்றதுக்கே பயப்படுறாங்க, நம்மளை பார்த்து ஆபத்துன்னு நினைக்கிறாங்க, இவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம கிட்ட யாராச்சும் அட்வைஸ் பண்ண வந்தா அச்சாணி இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆணி மாதிரி, அதாலே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம கிட்ட யார் அட்வைஸ் பண்ண வராங்களோ அவங்க நம்ம குத்திடுவோம் அப்படின்றது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அதனால நம்ம கிட்ட உபதேசம் சொல்றதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. இவங்ககிட்ட நம்ம போறது ஆபத்து, இவனுக்கு நம்ம உபதேசம் பண்ணணும்னு போனா இவன் வந்து அச்சாணியால நம்மள என்ன பண்ணிடுவான்னா குத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க. ஓகேங்களா? இது சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். அப்ப அச்சாணின்னு ஒரு பழமொழி நீங்க பாத்துட்டீங்கனாலே இது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்து பாருங்க, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 பழமொழி. உரற்பால தீண்டா விடுதல் அரிது, உரற்பால யாருக்கும் உறும். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்.
இப்போ இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, வரும் சிறப்பு தவறாது வரும். அது ஒரு ஆன்சரு. அதே மாதிரி வரவேண்டிய துன்பம் தவறாமல் வரும். மீனிங் ஈஸியா நமக்கு புரியுது. நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நடக்கும். அதே நேரம் கெட்டது நடக்கணும்னு இருந்துச்சுன்னா, அதுவும் கண்டிப்பா நடக்கும். இது இதுக்கான பொருள். இது பிரச்சனை இல்ல. இதுல சேமா இருக்க வார்த்தை பாருங்க. உரற்பால அப்படின்னு இருக்கு. இது திருக்குறள்லயும் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதாவது உரற்பால அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் வந்து வரக்கூடிய இல்ல வரவேண்டிய அப்படின்னு பொருள். ஓகேங்களா? ஆல்ரெடி இங்க கீழே அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உரற்பாலன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உரற்பால அப்படின்னா வரக்கூடிய இல்ல வரவேண்டிய அப்படின்னு பொருள். அப்ப அதை வச்சு இந்த 2 வார்த்தை வரக்கூடிய 2 பழமொழி இது மட்டும்தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர்ல ஏதோ ஒன்று வரக்கூடிய இல்ல வரவேண்டிய அப்படின்னு இருக்கும். 2த்துலயுமே இருக்கு. பிரச்சனை இல்லை. ஆனா ஒண்ணு சிறப்பு பத்தி சொல்லுது, இன்னொன்னு துன்பத்தை பத்தி சொல்லுது. இப்போ இந்த 2ல ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் இருந்துச்சுன்னா கூட இன்னொன்று ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. பழமொழியில யாருக்கும் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா, அதாவது உரற்பாலன்றது காமன். அதுக்கப்புறம் உரற்பாலன்றது வந்ததுக்கு அப்புறமா யாருக்கும் அப்படின்ற வார்த்தை எந்த பழமொழியில வருதோ அதுக்கான பொருள்ல தான் நெகட்டிவ் இருக்கும். துன்பத்தை பத்தி பேச வருவாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எப்படி இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, யாருக்குமே துன்பம் வராம கண்டிப்பா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். யாருக்கா இருந்தாலும் லைஃப்ல துன்பம் கண்டிப்பா வரும். கரெக்ட்டுங்களா? எப்பயுமே சந்தோஷமா யாராலையும் இருக்க முடியாது. யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா துன்பம் வரும். அப்போ யாருக்கும் அப்படின்ற வார்த்தை உடற்பாலுக்கு அப்புறம் எதுல வருதோ அங்கதான் நெகட்டிவ் வார்த்தையான துன்பம் அப்படின்றது வரும். இங்க தான் இது வரும்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா போதும். இன்னொரு உடற்பால் அப்படின்றதுல சிறப்பை பத்தி தான் பேச போறாங்க. அதாவது பாசிட்டிவ்ன்றது கண்டிப்பா வரும். அதை பத்தி பேச போறாங்க. ஓகேங்களா? இதை மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம். இதை வச்சு தான் இதை ஒமிட் பண்ணி இதை எடுக்கிறோம். ஓகேங்களா? இங்க தீண்டா விடுதலை பத்தி நம்ம படிக்கல. இதை வச்சு இதை எடுத்துட்டோம். இதனால இது இங்க வரும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிட்டோம். ஓகேங்களா? உரற்பால அப்படின்னு யாராச்சும் இனிமே கேட்டாங்கன்னா, உரற்பால அப்படின்னா வரக்கூடிய அல்லது வரவேண்டியன்ற பொருள். இதை பிளைண்டா என்ன பண்ணிக்கோங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஊரறியா மூரியோ இல் அப்படின்னு இருக்கா? இது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, பழமொழி அதுக்கான பொருள்ல சேமா வரும்னு. இதுல ஊர் அறியான்னு இருக்கு, இதுல ஊரே அறியும் இருக்கு. இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேங்களா? இப்போ இதுக்கான பொருள்லாம் நீங்க அதில் படிச்சு பாருங்க, அது ஈஸியா புரியும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம கனெக்ட் மட்டும் பண்றோம். ஊர் அறியான்றது கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா ஆன்சர்ல ஊரே அறியும் அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட இது ரெண்டும் சேம் வார்த்தை தான். ஸோ அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஊர்ந்துருளின் குன்று வழியெடுப்பதில் அப்படின்னு இருக்குங்களா? இதுக்கான பொருள் சாவை நினைத்து தர்மத்தை உடனே செய்க. நம்ம திருக்குறள் எல்லாம் படிச்சிருப்போம்ல. அதாவது நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப நிலையில்லாதது, அதனால எப்போ வேணா நம்ம இறக்க நேரிடும், அதனால எந்த தர்மம் செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம திருக்குறளை படிப்போம்ல. கிட்டத்தட்ட பழமொழி நானூறு திருக்குறள் எல்லாமே ஒன்று தானே. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்ல வராங்க. இப்போ நாம ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் என்னன்னு பார்ப்போம். இப்போ இது நம்ம படிச்சு பார்த்தா புரியுது. அதாவது ஏதோ ஒரு குன்று என்ன பண்ணுதுன்னா கீழே வந்து ஊர்ந்து வருது. கரெக்டா? அப்போ மேல இருந்து ஒரு குன்று கீழே வருதுன்னா இப்ப நம்மளை நோக்கி அந்த குன்று வந்து கீழே உருண்டு வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு என்ன பயம் வரும்னா சாவை நினைச்சு பயம் வரும். கரெக்டா? இப்ப இதுக்கான பொருள் எதுவுமே நம்ம பார்க்கல. அது நீங்க சும்மா படிச்சு பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும் இது என்னன்னு சொல்லிட்டு. இது பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். இப்ப நம்ம ஜஸ்ட் அந்த கனெக்ட் மட்டும் பண்றோம். ஊர்ந்து ஊர்லின் குன்றுன்றது ஒரே பழமொழியில் தான் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு குன்று மேல இருந்து ஊர்ந்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளை நோக்கி வரப்போ நமக்கு எதை நினைச்சு பயம் வரும்? சாவை நினைச்சு நம்ம பயப்படுவோம். அப்ப இந்த மாதிரி குன்றுன்ற கான்செப்ட் வந்தாலே ஆன்சர்ல சாவை நினைச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஊர் மேற்றதாம் அமனருக்கு ஓடு அப்படின்றது பழமொழி. பொருள் பாருங்க, போர் வீரரின் முனைப்பு. பொருள் எதுவும் நம்ம பார்க்கல, அதை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கனெக்ட் மட்டும் பண்றேன். இப்ப இதுல இருந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா புதுசா ஒரு வார்த்தை அமனருக்கு ஓடுன்றது இங்க இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இந்த ஆவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மணருக்குன்னு இருக்குல்ல அதை 2 சுழினா போட்டு மன்னருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அமனருக்கு ஓடுன்னு இருக்கு, ரிமூவ் பண்ணியாச்சு. மன்னருக்கு ஓடுன்னு வருது, அத மன்னருக்கு ஓடுன்னு மாத்திட்டேன். அப்போ ஒரு போர் வீரன் எப்படி இருப்பானா அவனுடைய மன்னருக்காக தான் என்ன பண்ண போறான்னா அந்த போர்க்களத்துல ஓட போறான். அப்போ அவனுடைய முனைப்பு அவனுடைய வேகம் எல்லாம் யாருக்காக இருக்குன்னா நம்ம மன்னருக்காக எப்படியாச்சும் ஓடி போயிட்டு எதிரிலாம் சாவடிச்சு நம்ம மன்னரை வந்து ஜெயிக்க வைக்கணும். அதுதான் ஒரு போர் வீரருடைய முனைப்பா இருக்கும். கரெக்டா? அப்போ அதை எடுத்து வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஒரு போர் வீரன் எப்படி இருப்பானா தன்னுடைய மன்னருக்காக எப்படியாச்சும் ஓடி போயிட்டு சண்டை போகணும்னு நினைப்பான். அது இந்த ஆவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ப்ரொனன்சியேஷன்ல கிடைக்குது. மன்னருக்கு ஓடுனா மன்னருக்காக ஓடி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு போர் வீரன் நினைப்பான். அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஊழம்பு வீழா நிலத்து அப்படின்னு இருக்குங்களா? ஊழம்புனா நமக்கே மீனிங் தெரியும். அதாவது ஊழ் கூட்டல் அம்பு. ஊழ்னா விதின்னு நம்ம எடுத்துப்போமா? அப்ப விதியின் காரணமா ஏதோ ஒரு அம்பு வந்து உங்களை நோக்கி வருதுன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க வந்து ஒரு ஹீரோவா இருக்கீங்க, ஹீரோயின் அப்படின்னா உங்களை நோக்கி இப்போ ஒரு அம்பு வந்துச்சுன்னா ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பா சாவ மாட்டாங்க. அதே நேரம் பயப்பட மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அப்போ
ஏன்னா அந்த அம்பே வந்தாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க நிலத்துல விழவும் மாட்டீங்க. அதனால எந்த பயமும் வேண்டாம். நீங்க ஹீரோவா இருக்கிறதுனால அந்த பவர் வந்து உங்களுக்கு உண்டு அப்படின்ற மாரி சும்மா நாமளே என்ன பண்ணிக்கிறோம்னா, கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இத வச்சு பார்த்தோம்னா, இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்கள நோக்கி அந்த அம்பு வருது. நீங்க கண்டிப்பா வந்து விழ மாட்டீங்க. ஏன்னா ஹீரோவா இருக்கீங்கல்ல, ஈஸியா தடுத்துடலாம். அப்ப பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம்னு சொல்லிட்டு ஆன்சர்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இந்த இடத்துல துன்பத்திற்குன்னு இருக்கு. இன்பத்திற்குன்னு இன்கேஸ் ஆப்ஷன்ல குடுத்துட்டாங்கன்னா, அத மாத்தி எடுத்துற வேணாம். மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். ஏன்னா, இப்ப நமக்கு ஊழ் அம்பு வருதுன்னா, நம்ம வந்து இறந்துற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு துன்பம்லாம் வேண்டாம். அதுக்காகலாம் நீங்க பயப்பட வேண்டாம். அப்படிதான் சொல்ல வருவாங்க. இந்த இடத்துல இன்கேஸ் மாத்தி குடுத்தாலும் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எய்ப்பினில் வைப்பென்பது அப்படின்றது பழமொழி. பொருள் பார்த்தீங்கன்னா, அறமே சிறந்த பெருஞ்செல்வம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே திருக்குறளையும் படிச்சிருக்கோம். இந்த எய்ப்புன்ற வார்த்தை நம்ம ஆல்ரெடி வந்து மரபு தொடர்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா? எய்ப்பு அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ எய்ப்புன்னு சொன்னா வறுமை அப்படின்றது ஞாபகம் வரணும். அதுக்காக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வரி ஏய்ப்புன்ற வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே லைஃப்ல தெரியும். அதாவது ஒழுங்கா வரி கட்டாம ஏமாத்தக்கூடியவங்கள வரி ஏய்ப்பு செய்றாங்க நம்ம சொல்லுவோம்ல. அந்த டயலாக் வச்சுக்கிட்டு, அப்ப நெறைய மக்கள் வந்து வரி ஏய்ப்பு செய்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வந்து கம்மியாயிடும். கரெக்ட்டா? அப்ப கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா, வறுமைய ஒழிக்கிறதுக்கான திட்டங்கள போட முடியாது. கரெக்ட்டா? அப்ப எய்ப்புனா வறுமைன்றது ஆன்சரு. நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா, வரி ஏய்ப்புன்றது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. அத வச்சு வரி ஏய்ப்பு நெறைய பேர் செஞ்சாங்கன்னா, டாக்ஸ் கம்மியாயிடும். டாக்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா, வறுமைய ஒழிக்கிறதுக்கான திட்டத்த போட முடியாது. அத வச்சு நம்ம இத ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாவே படிச்சிருங்க. இருந்தாலும் மறந்துருச்சுன்னா, இப்படி எடுத்துக்கலான்றதுக்காக இது சொல்றேன். ஓகேங்களா? அப்போ எய்ப்புனா வறுமைன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. வறுமையில நமக்கு வைப்புனா ஏற்கனவே படிச்சிருப்போம்ல. பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புனா ஒரு சேவிங்ஸ் மாதிரி. அப்ப இதுல என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே திருக்குறள்ல சொன்ன மாரி தான். உங்ககிட்ட ஒரு பணம் இருந்துச்சுன்னா, அத மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய காலத்துல, நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய உதவி, உங்களுடைய பணத்த வச்சு செய்யக்கூடிய உதவி, நாளைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதாவது அறங்கள் செய்யுங்கன்ற மாரி. அதே கான்செப்ட் தான் இது. எய்ப்புனா வறுமை. வறுமையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா, ஒரு வந்து சேவிங்ஸா இருக்கக்கூடியது எதுனா, நீங்க செஞ்ச அறம் தான். அப்போ இருக்கிறதுலே மிக சிறந்த பெருஞ்செல்வம் எதுவா இருக்கும்? அந்த அறமா தான் இருக்கும் அப்படின்றது இது கான்செப்ட். இதில நாம எதுவும் ஷார்ட்கட்லாம் வச்சில்ல. ஏற்கனவே திருக்குறள்லாம் தெரியும். பொதுவா இந்த மாரி கருத்து நமக்கு தெரியுன்றத வச்சு கான்செப்ட்டா போயிட்டோம். ஓகேங்களா? அப்ப பழமொழி நாவல பொறுத்தவரைக்கும் கான்செப்ட்ட வச்சு நெறைய படிச்சிடலாம். சேம் வார்த்தை வரும். பழமொழியும் சரி, பொருளும் சரி. அதையும் படிச்சிடலாம். இல்ல எதுவுமே வரலன்னா, ஷார்ட்கட்ல படிச்சிடலாம். இப்ப நம்ம அச்சாணின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? யாருக்காவது அட்வைஸ் பண்ண போனா, உபதேசம் செய்ய போனா, அச்சாணியால குத்துவாங்க. ஐ மீன் ஊசியால குத்துவாங்க, இல்ல ஆணியால குத்துவாங்க அப்படின்ற மாரி இமேஜின்ல வச்சு பண்றோம்ல. அந்த மாரியும் படிச்சிடலாம். ஆக மொத்தம் 400மே ஈஸியா படிக்கலான்றதுக்காக இது சொல்ல வரேன். சரிங்களா? எக்ஸாம் ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, இந்த அவுட் சோர்ஸ்லாம் படிக்காம இருந்துறாதீங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ டைம் கிடைக்கிறப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ வச்சு கண்டிப்பா படிங்க. ஓகேங்களா? ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். பாய்.